அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயமம் எப்படி செய்வது, எந்த சூழ்நிலையில் தயமம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் நோயாளியாக இருந்தாலோ அல்லது தண்ணீர் இல்லாத பட்சத்திலோ தான் நாம் தயமம் செய்ய வேண்டும். வேற எந்த காரணத்திற்காகவும் நாம் தயமம் செய்யக்கூடாது. தயமம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், தனது 2 கைகளையும் சுத்தமான மண்ணில் அடித்து அவற்றை ஊதிவிட்டு அவ்விரு கைகளால் தங்களின் முகத்தில் தடவிவிட்டு பிறகு 2 முன் கைகளையும் தடவிவிட்டால் போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தயமம் என்பது உடம்பு சரியில்லாத பட்சத்தில் தான் செய்ய வேண்டும். சாதாரணமான தலைவலியோ அல்லது உடல் வலியோ அந்த மாதிரி சாதாரண காரணங்களுக்காக தயமம் செய்யக்கூடாது. தண்ணீரில் உழு செய்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த அளவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் தயமம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதையே வழமையாக மாற்றிக்கொள்ள கூடாது. அதே போல் குளிப்பு கடமையானவர்கள் தயமம் செய்து தொழலாமா? ஒரு நாள் நபி அவர்கள் ஜமாத்துடன் தொழுகை நடத்திவிட்டு வெளியே வந்தார்கள். அப்போது ஒருவர் கூட்டத்துடன் தொழாமல் தனியாக இருந்தார்கள். ஜமாத்துடன் நீர் தொழாமல் இருக்க காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டபோது, எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் இல்லை என்று அவர் கூறினார். மண்ணில் தயமம் செய், அது உனக்கு போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே தண்ணீர் இல்லாத பட்சத்தில் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் நாம் தயமம் செய்து தொழுது கொள்ளலாம். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்போனாகவும் மிக கிருபையுடையோனாகவும் இருக்கிறான். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.